Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா Binance பத்தின ஒரு சில பேசிக்கான விஷயங்களை இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சோ இப்போ நீங்க Binance இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றீங்களா இருந்தா அதுல போய்ட்டு P2P ட்ரேடிங் அதாவது இதுல இருக்கிற அமௌண்ட் நீங்க பேங்க்குக்கு எடுக்க போறீங்களா இருந்தா உங்களோட Binance கண்டிப்பா வெரிஃபை பண்ணி இருக்க வேணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க பேங்க்குக்கு வித்ட்ராவல் எடுக்கலாம். அதே மாதிரி பேமெண்ட் பண்ணி coin பை பண்ணலாம். ஓகே, பைனான்ஸ்ன்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச், அதாவது கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பேங்க் மாதிரி தான் இந்த பைனான்ஸும். இதில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஐடி வெரிஃபை பண்ணி தான் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண வேணும். பைனான்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ டாப் 10ல் இருக்கிறது இந்த பைனான்ஸ். நிறைய பேர் யூஸ் பண்ணுறதும் இந்த பைனான்ஸ் தான். கட்டாயம் வெரிஃபை பண்ணி வச்சுருக்க வேணும். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக கொடுக்க வேணும். அதாவது உங்களோட ஃபேஸ் மூவ் பண்ணுற மெத்தட் சரியாக இருக்க வேணும். அடுத்தது நீங்கள் கொடுக்குற ஐடி கார்டு ஃபோட்டோ கிளியரான ஒரு ஃபோட்டோவாக இருக்க வேணும். சிலருக்கு அடிக்கடி ஃபெயில்டுன்னு சொல்லி வருது, வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு வரதுக்கான காரணம் அதுதான். ஸோ உங்களோட பைனான்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சில ரிவார்ட்ஸ் தருவாங்க. அப்படியான ரிவார்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இதில் பாருங்கள் மோர்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ரிவார்ட் சென்டர்னு சொல்லியிருக்கு பாருங்கள். கிஃப்ட் அண்ட் கம்பைன் இதில் ரெண்டாவதாக ரிவார்ட் சென்டர்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ரிவார்டை செக் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள் இந்த கிஃப்ட் அண்ட் கம்பைன் இதுக்குள்ளேயே இருக்குது WOTDன்னு சொல்லியிருக்கு. இது ஒரு கேம். ஸோ முதலே நான் சொல்லியிருந்த கேம் தான், அதாவது ஓடல் கேம் WODL அந்த கேமை தான் இந்த இதில் ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ WOTD. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது ஒரு கேம். இந்த கேமை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி ப்ளே பண்ணி இது மூலமாக ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். ஸோ இது மூலமாக நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ டெபாசிட் பண்ணி பைனான்ஸில் நீங்கள் பேமெண்ட் இருக்க வேணும்னு சொல்லியில்லை, ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த கேம்ஸோட வீடியோ கோகுல் டெக்கில் பைனான்ஸ் பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ அதில் போயிட்டு பைனான்ஸ் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு 10,000 பேர் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொன்னால் 10,000 பேரில் 5,000 பேர் வின் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதில் ஒரு $5,000 பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த வின் பண்ணுற 5,000 பேருக்கு அந்த $5,000 சேமாக பிரித்து தான் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் அதில் வின் பண்ணுற எல்லாருக்கும் பேமெண்ட் கிடைக்கும். 1 USDனாலும் கிடைக்கும். ஸோ அது எவ்வளோ பேர் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் குறையும். அதிகமானவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணும்போது எல்லாருக்குமே குறைவான அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ வின் பண்ணுறவங்க குறைவாக இருந்து ப்ளே பண்ணுறவங்க குறைவாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட் ஷேர் பண்ணும்போது எல்லாருக்குமே பெரிய அமௌண்ட்டாக தருவாங்க. ஸோ கேமை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்கள், பைனான்ஸில் போயிட்டு யாராவது உங்கள்கிட்ட ஒரு பே ஐடி பைனான்ஸோட பே ஐடி கேட்டாங்கன்னு சொன்னால் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பைனான்ஸோட பே ஐடி கேட்டாங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் வாலெட்னு சொல்லியிருக்கு. அதுக்குள்ளே போயிட்டு கீழே பாருங்கள் வாலெட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபண்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதில் பேன்னு சொல்லி ரெண்டாவதாக இருக்குது. அதை கிளிக் பண்ணது மை பே ஐடின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு காப்பி பட்டன் இருக்குது. அதில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பே ஐடி காப்பி ஆகும். ஸோ இந்த பே ஐடியை உங்களுக்கு கேட்டவர்கிட்ட நீங்கள் சென்ட் பண்ணால் அவர் இந்த பே ஐடிக்கு அமௌண்ட் போடுவாங்க. ஸோ பைனான்ஸில் பே ஐடியிலேருந்து இன்னொரு பே ஐடிக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணும்போது எந்த வித ஃபீஸுமே இல்லை, ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணலாம். பே ஐடி மட்டும் இல்லை பாருங்கள், சென்டை கிளிக் பண்ணி காட்டுறேன். பைனான்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பே ஐடி மட்டும் இல்லை, பைனான்ஸ் ஐடி யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபீஸ் இல்லை. அடுத்தது அவங்களோட பைனான்ஸ் ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபீஸ் இல்லை. அடுத்தது ஜிமெயில் பைனான்ஸ் க்ரியேட் பண்ண ஜிமெயில், அந்த ஜிமெயிலுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபீஸ் இல்லை. பட் சென்ட் பண்ணும்போது ஃபீஸ் எடுக்கிறது நீங்கள் வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணி அது மூலமாக சென்ட் பண்ணும்போது அதுக்கு கட்டாயம் பைனான்ஸில் ஒரு ஃபீஸ் எடுப்பாங்க. ஸோ ஒரு USDT நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் அதுக்கு குறைஞ்சது மினிமம் 10 USDT தான் பைனான்ஸில் சென்ட் பண்ண விடுவாங்க. அதே நேரம் அதுக்கு 1 USD ஃபீஸ் எடுப்பாங்க. ஸோ 10 USD நீங்கள் ஒரு ஆளுக்கு வாலெட் அட்ரஸுக்கு சென்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் நீங்கள் சென்ட் பண்ணும்போது 10ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணால் அவங்களுக்கு 9 USDT ரிசீவ் ஆகும். 1 USDT ஃபீஸில் போகும். ஸோ அவங்க அக்யூரேட்டாக
10 USDT தான் கேட்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து 11 USDT வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ண வேணும். அப்படி வந்து நீங்கள் சென்ட் பண்ணும்போது அந்த $11 $1 வந்து ஃபீஸாக எடுப்பாங்க. $10 வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே போகும். ஸோ இந்த மாதிரி பைனான்ஸில் மட்டும் இல்லை, வேறு எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து வாலெட் வந்து யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது ஃபீஸ் வந்து அதிகமாக போகும். அடுத்தது வந்து பாருங்கள், பைனான்ஸில் போயிட்டு என்ன மாதிரி ஒரு வாலெட் ஐடியை வந்து எடுக்கிறது. ஸோ இதுக்கு பாருங்கள், நீங்கள் வந்து உங்களோட வாலெட் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்பாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் டெபாசிட்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு மேலே சர்ச் பண்ணுங்கள். எந்த கோயினோட வாலெட் அட்ரஸ் வந்து எடுக்க போகிறீங்கன்றதை வந்து இதில் சர்ச் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள் TRXன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ட்ரோனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பாருங்கள், ஒவ்வொரு வாலெட்டுக்கும் வந்து ஒவ்வொரு நெட்வொர்க் இருக்குது. ஸோ அந்த நெட்வொர்க்கையும் வந்து நீங்கள் சரியாக செலக்ட் பண்ண வேணும். ட்ரோன் USDT இதுக்கு வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் TRC20. இதில் பாருங்கள் ரெண்டாவதாக இருக்குது, இதுதான் அது. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி அப்படியே வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. யார் வந்து உங்களுக்கு வாலெட் வந்து கேட்டாங்களோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணால் அவங்க வந்து இந்த வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சென்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து இதில் எந்த கோயினில் வந்து சென்ட் பண்ணாங்களோ அந்த கோயினில் வந்து அந்த வேல்யூ வந்து இதில் ஆட் ஆகும். ஸோ பைனான்ஸில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ டைம் வந்து கிடைக்கும் போது நான் மேலதிகமான விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு வந்து விளம்பரம் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.